என்ற ஐயே இந்த வத்திரமணி குடைக்குள்ளே வைத்தியங்கள் அநேகம் உண்டு. கொடைக்கயிறு, தாம்பு கயிறு, குழந்தை கட்டும் யானை கயிறு, அடுக்கடுக்காய் நிலவுரிகள். யாரும் கூவியின் பிறந்த ஊர்ல யாரும் வாங்கறதுக்கே ஆளு காணும். ஆமா, அது மட்டும் இல்ல, பல்நோவு தந்து வாய்வு பலத்த பேர் பாண்டி விற்கும். பல்நோவுக்கு தந்து வாய்வு பாண்டு வியாதினா தெரியுமா? உலகத்திலேயே 4448 வியாதிக்கு தலையான வியாதி. எந்த வியாதி? வெண் குஷ்டம். இந்த வெண் குஷ்ட நோய் சீக்கிரம் வந்துட்டு யாரையும் குணப்படுத்த முடியாது. அப்பேற்பட்ட வியாதிக்கு மருந்து உண்டு. அதை காட்டிலும் கூணர், குருடர், குலநோய கதை வந்த கதை கேட்கற கதை பப்புனு கூதி சொன்னீங்க. சோம்மா கதவன்னு ஒருத்தி படுத்தே படுத்துக்கிட்டா பாவம் ஈட்டி. கூண குருடருக்கும் குலநோய் ஏற்றவருக்கும் எத்தனை பேருக்கு கூணருக்கு குருடருக்கு. அதை காட்டிலும் சேராத பெண்களை சேர்த்து வைக்க மருந்து உண்டு. கூடாத ஆண்களை கூட்டி வைக்க மருந்து உண்டு. எங்கிட்ட அத்தனை மருந்து இருக்கு. உனக்கு என்ன மருந்து வேணும்? சேராத பெண்களை சேர்த்து வைக்க மருந்து, கூடாத பெண்களை கூட்டி வைக்க மருந்து. ஆமா, அப்படியா? சாந்தாலே கோலமிட்டு சந்தனத்தால் தலைமையிலகி, பொன்னாலே கோலமிட்டு பூவால கோலமிட்டு பொன்னாலே திறமையிலகி. இப்படி இருக்குது அந்த வாசல். இந்த வாசலை பார்த்தா பெரிய வாசல் அடங்குது. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 50 51 100. இதெல்லாம் நீ எண்ண முடியாதுமா, அவ்வளவுக்கு தான் 100 வாசல். இந்த வாசல்ல 199 விட்டு இது பூரா மூதேவி. அந்த ஒண்ணுக்கு பாரு முத வாசல். இது யார் வாசல்? துரியன் வாசல்மா. அவர் வாசல் எனக்கு தான் தெரியும். அவங்க பொண்டாடி குடும்பம் யாரு இல்லையா தெரியுமா பாக்குறாங்க. இந்த இடமா இந்த வாசல் தானா? ஐயா கணிக்கே அம்மா கணிக்கே கணிக்கேளாய் கோதை பெருந்திரவா குறிக்கேளாய். யாரும் மூச்சு விட மாட்டேங்கிறாங்களே. இங்க பாக்க இந்த வாசல பாரு, இந்த வாசல பாரு, இந்த வாசல பாரு, இந்த வாசல பாரு, எந்த பக்கம் பார்த்தால் ஆனை கொள்ளோ. அரசரையோ காணியன் சாமி
பெரிய அரண்மனை. ஆமா. ஆனா இந்த ஆணை கொள்ளக்கூடிய வீதியில் ஆ. ஆணைனா ஒரு ஆணையா ரெண்டு ஆணையா ஆமா பலாயிரக்கணக்கான ஆணை இந்த அரண்மனையில் தங்கலாம். ஆமா. அப்படி கொள்ளக்கூடிய வீதியில் ஆ. ஒரு அரச திருமகனையும் காணோம், ஆ. ஒரு அரச குமாரனையும் காணோம். எல்லாம் எங்கேயா போயிட்டாங்க? அம்மா எல்லாம் காட்டுக்கு போயிட்டாங்க. எதற்காக? பாண்டவர் செத்து விட்டாங்களா சாங்கலையோட காட்டுக்கு போய் நிக்கிறாங்கம்மா. வடவடிக்க பாக்குறதுக்கு போய் நிக்கிறாங்க. அவங்களே சோதனை செய்யறாங்க போய். பாண்டவர் செத்து போயிட்டாங்க. காடு பூரா தடுக்கிறாமா. இல்ல என்ன கொடுமையா இருக்கும். பாண்டவர் செத்து போயிட்டாங்களா இல்லையான்னு போய் தேடுற அளவுக்கா? ஆமா. ஏதோ கொடுமையை விரிச்சோம், போனாங்க வந்தாங்க காட்ட ஆண்டாங்க, மறுபடியும் வந்தா கொடுத்துடலாம் என்ன வரல ஒன்னும் தெரியாதனுக்கு. அந்த திருட்டு கூதிக்கு வராது. அப்ப நீ யாரு? மந்திரியா? அந்த 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 ஏரியாவுக்கு அந்த கந்தல் கூதி ஏரியாவுக்கு நான் தான் மந்திரி. என்ன பண்றது? சரி இருந்தாலும் சரி, ஆண் மக்கள் யாரும் கிடையாது இல்லையம்மா. சரி, இந்த வீட்டில் புனிதவர்கள் இருப்பாங்க இல்லையா? இருக்கிறாங்கல்ல, இந்த வீடு வீட்டை புடிச்சு நாடி கூட்டிட்டு வந்தவர்கள், இந்த வீட்டுக்கு மாலை அணிவித்து அவர் அரம்பித்து வந்த மருமக்குமார்கள் இருப்பாங்க இல்லையா? இல்லைம்மா. மூதியை புடிச்சு கூதி பீடு புடிச்சு கூதி எங்க உள்ளவா 100 பேர் பத்தி உனக்கு தெரியும். ராணி பத்தி பேசுறியே, அவங்க காதல் கேட்டா விடுவாங்களா? யாரு அவங்களாமா? அவங்க பண்ற ஓய்க்கு அப்புறம் நான் தான் கிந்தனே பாக்குறேன். அங்கேயே விட்டா அம்மா என்னையும் ஒரு நாளைக்கு செங்கலா சொல்றாங்க. என்னையும் ஒரு நாளைக்கு வந்து என்னை ஓல்றான்றாமா. அது பெருமான்றான். இப்படிங்குதா? ஆமா. அவன் காட்டுக்கு போயிட்ட அப்புறம் இவங்களுக்கு தனவு எடுத்துக்குதான். யார் அந்த பெருந்தேருவாமா? காட்டுக்கு போயிட்ட அப்புறம் தனவு எடுத்துக்கிறேன். நீ ஒட்டித்தாக்குறது ஏதோ ஒண்ணு பண்ணி விடுறாங்க. ஐயோ சரி, எனக்கு அதெல்லாம் வேணாம் சாமி. குறி சொல்றதா கணி கேட்கறவங்க யாரா இருந்தா வந்து வரணும்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன். ஆமாமா. நான் வந்திருக்கிற இந்த வாசல் வழியா. ஆமா. சீக்கிரம் அம்மா இருந்தா சொல்லிட்டு. அவங்க மாடிக்கு மேல இருக்கிறாங்க. நான் போய் அவங்க எத்தனை மாடி இருந்தாலும் நீ போறது ஈஸி தானே. ஆமா. அவங்க நல்லா கூப்பிட்டா மட்டும்தான் காது கேட்கும். வருங்காலம் போங்காலம் நிகழ்காலம் இத்தனையும் முக்காலம் சொல்லக்கூடிய குறைச்சி வந்திருக்கிறேன் அப்படின்னு சீக்கிரம் சொல்லிட்டு வா. அப்படி எதுக்குடா அப்படி கத்துற? காலையில கரைஞ்சி ஊத்துறோம், மதியானம் குறைஞ்சி ஊத்துறோம், ராத்திரில இருக்கிறத எழுந்து ஊத்துறோம். உனக்கு என்னடா அப்படி கத்திரி 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 அப்படி கத்திரி கிடக்கிற? டே போத்திரிக்கா புடுக்க யாருக்கு? டேய் என்னடா நான் ராணி மாக்கா ராணி ஏன் இஷ்டம். நான் வரவங்களுக்கெல்லாம் ஊத்துவேன். உனக்கு என்னடா சிங்கம் பண்ணுவாங்க? என்னடா மலைநாட்டு பருத்தி வந்துக்கிறா? எல்லாது மலைநாட்டு பருத்தி. ஆமா. எனக்கு ரொம்ப தேவையான பையன். கம்பெனி அவன் 6000 ரூபாய். யாரோ ஒரு மலைநாட்டு பருத்தி வந்திருக்கிறா? வருகாலம் உங்களுக்கு போகாலம். போடுமா தின்றது எந்து? தின்றது எந்து? கொடுக்கிற பாய் எந்து? நான் கொடுக்குறேன், நான் பண்றேன், நான் ஆக்குறேன். உனக்கு எல்லாத்தையும் பாக்குறது நானே. என்னடா போல் காலம் அந்த காலம் இந்த காலம்ன்ற சேர்த்து போயிட்டா நல்லா இருக்குமாடா ஐயா? ஐயப்பா இதெல்லாம் சொல்றதுக்கு மலைநாட்டு புரட்சி வந்திருக்கிறா. ஜெயில போயிட்டா என்னன்னு பாருங்க. பாத்துங்க யாரோ குறிச்சு நமக்கு கெப்பாசிட்டி விடக்கூடாது குட்டி. நான் மேல இருந்து கூதிக்கலாம். கீழே குச்சி குச்சி ஏறி போயிடும். கொஞ்சம் நம்ம லிப்டில் ஏறிடும். சரி குதிக்கிட்டா நீ வேலைப்பா எப்படி தூங்கிட்டே மாட்டேன். மீண்டும் மருந்து வைக்கப்படும். சரி குதிக்கிட்டா குதிக்கிட்டா தம்பி அது ஒரு அடி அடி. குட்டி கூடாய் போயிட்டா. இப்ப நல்லா சரியா போய் சரியா போச்சேங்க. நாங்க எப்படி டாக்டர்லாம் கூப்பிடுறோம்.
இந்த பையன் வந்துச்சுன்னு எங்கடி வந்துருக்காங்க யாரும் காணோம். போய் சொல்றீங்க கண்ணே. ஏம்மா சத்தியமா நான் பொய் சொல்லணுமா? சத்தியமாவா? சத்தியமாவா? அட என் சுண்டி மேல சத்தியமா தான் வந்திருக்கிறேன். எங்கடா ஆளே கண்ணே, எங்கடா போய்க்கா? பொய்க்கு சொன்ன வீடு அழுகி போயிருந்தாங்க. நான் உண்மையா சொல்றேம்மா. எங்கடா இருக்கிறாங்க ஆளே கணக்கு? பாபாதி கூதி பசனாதி வியாதி கூதி வரும்போதி எட்டு போட முழு கூதி ஏம்மா திருக்குறள் மாதிரி இருக்கு சொல்லுமா. அரே சாமி பாபாதி கூதி பசனாதி பாப்பாத்தி குடி பசனாத்தி. அதுக்கு மேல எனக்கு தெரியல சாமி பியாதி கூதி வெறுங்கோத்தி எட்டு போட மூணு கூதி ஒன்னு விட்டுரு இல்ல ஒன்னு விட்டுரு. இது மட்டுமா? சாமி இவங்க யாரு? இவங்கதான் ராணிங்க. அரே சாமி இவங்க ஆணிங்க இல்ல சாமி இவங்க ரசிச்சு கூதிங்கோ. நீ களை புட்டு பயிர் எடுத்து பூஜை முடி கேள்வி குப்பை கூதிய அந்த அம்மா என்ன கேட்டு தெரியுமா? அம்மா எம்மே ஆனா அந்த அம்மா தெருவு சரி நிறுத்துறா. உள்ள சொல்லி கொடுத்து இப்ப நடிக்கிறேன் நல்லா நடிக்கிறேன் உட்காரு. யாரை பார்த்த பாரு ஆட்சி சென்றது ராஜாச்சியா ராஜாச்சி ராஜாத்தி பிடிச்சிருக்கு. ஏய் பூஜை முன்னுகிறாமா நீ ஏதாவது சாமி அரே சாமி இது என்னடி சின்னாணி 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 ஏன் என்ன பெருசா நான் ஒத்துக்கணும். என் வீட்டுக்காரருக்கு சின்னதா இருக்கிறதுக்கு அவளை இவளுக்கு என்ன வந்தது? சின்ன ராணி சின்ன ராணி மாதிரி புரியா? அரே சாமி இது என்னடே வெங்கல கூதி அதுக்கே 3 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிட்டு வைக்கிறீங்க. வெங்கத்தை எங்க கொண்டு வைக்கிறது? ஏன்டே பெருசாலே வாத்த முடியா? அவ என்னமா அப்படி கேக்குற நீ கம்முன்னு கேக்குற. அப்படி கேக்குற உனக்கு வெங்கல் கூலினா என்ன பண்ற காரி மகரத்துல கிளாஸ் கம்பெனிக்கு என்ன சொன்னா வெள்ளராணி மாதிரி பார்த்தாவா? பாண்டியா உண்மையா பாத்து பாரு புடி என்ன அடி ஒரு அழகு பாரு. அரே சாமி தூண்டு பாருங்க என்ன பேடி பேய்க்கு கேக்குறா பாரு தூண்டு நல்லா பாரு கிட்ட பாத்து பூங்களா ஏமா மசில் ஆக்கிடு. என்னோட காசு கேட்க கூட 2 ரூபாய் கொடுத்து பிளேட் வாங்கி கொடுத்துருவேன். ஏமா நீ ஒரு இப்பத்து கூலி ஏன் அது அம்மாவுக்கு பெரிய வீதி. ஆமா எங்களுக்கு பெரிய வீதி தான்டா. அதேதான் 100 பேர் இல்லையா அதனால எங்களுக்கு எல்லாம் பெரிய வீதி தான். அதேதான் தெளிவா சொல்லு குறப்பூச்சி அரைப்பூச்சின்னு வாங்க. ஆமா மாங்க நீ கூட ஈஸியில பார்த்தா அப்படியே என்னாடி நாமெல்லாம் ஆமா ராணி வந்து என்ன பிரயோஜனம் இல்ல பாத்தியா பொட்டி இருந்தாலும் எவ்வளவு ஒரு பார்த்தா எத்தனை ஆயிரம் கண்ணு எப்படி சொல்லுங்க பார்த்தா
பார்த்து நாங்க வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? இவன் மூட்டை அழகாக்குற என்ன அழகு அவ பாத்தியா பாத்தியா சொல்லு ஏம்மா ராணியம்மா ஒரு நிமிஷம் இருங்க. நிறைய ஜனங்களுக்கு தெரியறதுல அம்மா அகலமா விற்காது. அந்த பையன் தெரியல ஏறிடுமா. ஒரு பெண்ணுடைய மனைவி பெண்ணுக்கு தான் தெரியும். இருக்கட்டும், பிடிச்சிருக்கு. அப்ப நீ சொல்றத பார்த்தா நான் எத்தனை பேர் ஏறிடுவேன். அப்படி இல்லைங்க. சரி அம்மா, அழகுன்றது முகத்திலேயோ மற்றதுலயோ கிடையாது. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். அது தெரியதில்ல. அழகே அகம் தான். ஆமா, அகம் புறந்தான் அழகு. ஏம்மா கிடையாது. ஏமா பச்சைமா அவ மூஞ்ச பார்த்தா தெரியுதுலையா? என்னன்னு அவதான் 4 ஊருக்கு தேவடி இழக்கிற தெரியுதுலையா மூஞ்ச பார்த்தா? ஏய், நான் ராணி மகன் ராணிடா. பூஜை 3 கேளுடி. இருக்கட்டும். ஏமா உன்னை பார்த்தா பீரை போட்டு மாதிரி இருக்கிற, என்ன பார்த்தா சீல் ஊசி ஆட்டுக்கிறோம், இவட பார்த்தாக்கள ஒரு மாதிரி இருக்கிறா, அவளை பார்த்து ஒரு மாதிரி இருக்கிறா. ஆனா இந்த குறைச்சே பார்த்தா மேலிருந்து கீழே வச்சு ஒரு வச்சு ஓசார் இல்லாத ஒரே சரியா அப்படி பார்க்கறதுக்கு 16,000 கண்ணு இருந்தா கூட பத்தாது. ஆமா ஆமா சொல்றி ஏம்மா, உன்னை பார்த்தா மன்மதனுடைய மனைவி ரதிதேவி இருக்கிறார் பத்தியா? அந்த அழகிற்கு நிகராக இருக்கிறாய். நீ யாரு? உன் ஊர் என்ன? உன் தேசம் என்ன? உன்னுடைய நாடு என்ன சொல்லி பார்க்கலாம். அந்த அம்மாளுக்கு ஏகப்பட்டு கப்பாட்டுக்குது. மூக்கு மூணி ஏக்குது. இல்லையம்மா, வர மாட்டேங்குது. ஈசல் குட்டி வர்றது போய் மூகல் வந்து கூப்பிட்டாரு. அவங்க எல்லாம் அப்படி பாப்பாங்க. ஈசல் குட்டி வரைக்கும் அவங்க பனியும் பேயில உம்பர் அடிக்குது. மேல போட்டு மூக்கு மூடுறது கப்பு கப்பாட்டு இருந்து ஆடுகாரக்கிட்ட அப்படின்னு. ஆமா வச்சுனாங்க சொல்லு உள்ள சென்ட்டுக்குது எட்டு வாரம் பூச்சி வந்தம்மா. அடி எந்த நீட நாடு தன்னை சொல்லறிய மலை நாடு சுகமரி நாடு. சோனாசாலர் ஈசர் வாழக்கூடிய தேசம். கல்லடைந்த மலைநாடு, காடு மெத்த காடு. கைலாசர் வாழக்கூடிய தேசம் எங்கள் தேசம். கோபிடிக்க கோ பின்னாடி பாப்பா. என்னாடி எந்த ஊரு கேட்டாலும் அங்க அந்த மலை இந்த மலை தான், அது பொல்லி மலைன்றான். நான் ஒன்னும் மலை பத்தி சொல்றேன். நான் எங்க சாமி அப்புறம் என்ன கேளு. எந்த மலை சொன்னாலும் கைல மலை கைல மலை கைலாச ஈசர் வாழுமலை என்று சொல்றான். ஆனா பல மலையில சாமி வாழுது. நான் எந்த மலையில வாழ்றேன்? பச்சை மலை பால மலை.
பச்சைமலை பவளமலை பவளமலை. பரமேஸ்வர் வாழக்கூடிய தேசம் கொச்சிமலை குடகமலை குமரேசர் வாழக்கூடிய தேசம் பரமக்கடல் வாழக்கூடிய தேசம் எங்கள் தேசம் சத்தியமாப்பா இமயமலை அடிவார் இருக்கட்டும். ஏ பாப்பா பச்சை மலை பவள மலை அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்க இருக்கக்கூடிய நாடு. ஆமா. அவங்க குலதெய்வ சாமி பேர் வந்து ஈஸ்வரா. இருந்தாலும் எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? அந்த ஈஸ்வர் இருக்கிறாருன்னு சொல்றாருல்ல, அந்த ஈஸ்வருக்கு ஒரு அங்க அடையாளம் இருக்கு. ஆமா ஆமா. அது சொன்னா கரெக்டான குரத்தி இல்லைன்னா வாய்க்கு நிறுத்து போதுங்கிறான்னு நினைச்சலாம். நான் பாரு உண்மையா சொன்னா மட்டும் தான் பாக்குவேன். ஆமா. இல்லைன்னு வச்சுக்க கேட்ட பூட்டிடு. கேட்ட புடிச்சே காத்துட்டு போட்டு நகையெல்லாம் அப்படியே படி புடிங்கினே அப்படியே அதுமே தான் உங்களுக்கு ஆசை. பின்ன போட்டு நகையில புடிங்கினே அப்படி கட்டிக்கிற பாடல புடிங்கினே அப்படியே பேரத்தே அனுப்பணும். அதனால அந்த அங்க அடையாளம் ஈஸ்வருக்கு இருக்குது. ஆமா. அடையாளத்தை பத்தி கேட்கணும். பின்ன ஆமா. ஏய் பூடு வேணா ஒவ்வொரு நேரம் கொஞ்ச நாள் ஆச்சுன்னு பாப்பா பாரு அந்த கைலாத ஈதருக்கு ஒரு அங்காடியால இருக்குது. ஆனாலே அந்த அங்காடியாளத்தை பத்தி அது என்ன வெடி சொல்லி விட்டாடா அந்த அடையாளம் எப்படி வந்தது அது என்பதை கொண்டு சொல்ல வேண்டும். அடி கண்டத்திலே கருப்புடையே கைலாசநாதர் வாழக்கூடிய தேசம் எங்கள் தேசம். சரிமா இருக்கட்டும். அந்த கண்டத்துல கைலாசநாதருக்கு கருப்பாக அடையாளம் இருக்கும். அது எப்படி அவர் வாழக்கூடிய கூதி முன்னலை நீயும் அதே மாதிரி நகரி கருமந்தம் பேசுறீங்க. அவங்க என்னட்டாங்க கண்டத்துல கருப்பு இருக்கும் அதுதான் அவருக்கு அங்க அடையாளம்ட்டு குறைத்தி சொல்லிட்டாங்க. ஆமா. ஆனா அந்த அடையாளம் எங்கிருந்து வந்துச்சு எப்படி வந்துச்சு எதுக்கு அங்க கருப்பா வந்துச்சு அது தெளிவா கேட்கணும். சரி கேட்கலாம். ஏமா குற அப்படி அவங்களுக்கு அங்க அடையாளங்க கருப்பா இருக்குதுன்னு சொல்லிட்டேன். அது எப்படி வந்துச்சு ஏன் வந்துச்சு எதனால வந்துச்சு? பார்க்கடலை பாண்டமாகவும் மகேந்திர மலையை மத்தாகவும் வாசுகி என்று சொல்லக்கூடிய பாம்பை தாம்பு கயிறாக போட்டு பார்க்கடலை அசுரர் ஒரு புறமும் தேவர் ஒரு புறமும் கடையே அந்த அசுரர் பக்கம் தலைப்பகுதி அதன் வழி தாங்காமல் அந்த வாசுகி பாம்பு அந்த பாண்டத்திலேயே விசத்தை கக்கிய உடனே இந்த விஷமாகப்பட்டது தேவரை பாதித்து விடுவோம் என்று சொல்லி சிவபெருமான் ஓடோடி வந்து விஷத்தை வாரி உண்டார். வாரி உண்டவுடன் நமது நாதர் கொண்டாடி என்ன பண்ணுவா ஆம்படியுடைய உயிருக்கு பாதுகாப்பா இருக்கணும். ஆமா. அதனால நமது கணவர் இறந்து விடுவார் என்று ஓடோடி வந்து இந்த கண்டத்தை பிடித்த உடனே அந்த விஷமாகப்பட்டது இந்த கண்டத்திலே நின்று விட்டது. ஆண்களுக்கு மட்டும்தான் பாரு இந்த கோழிக்கு இது பாரு கோழி தலை மாதிரி இந்த கண்டம் இருக்கும். பெண்களுக்கு கண்டம் இருக்காது. ஆமா. அதனாலதான் அங்க அங்காடியாளம் அவருக்கு பெயர் திருநிலகண்டர் அப்படி என்று பெயர். ஆமா. அத்தனை பேருக்கும் கண்டம் இருக்கும். வேணா சதை வேணா மறைச்சிக்கலாம். அப்படின்னா போஸ்ட்மார்டம் போகும்போது தெரியும் பார்த்தாங்க உனக்கு கண்டங்களே இல்லையான்னு தெரியும். ஆனா நம்மளுக்கு எல்லாம் இல்லக்கா நம்மளே பெண்மணிகள் இல்ல. உனக்கு கூட லைட்டா கொஞ்சம் கிரமா இருக்கு. நான் கொஞ்சம் கிராஸ். சரி வாடி. சரி கேட்ட உடனே சரியான பதிலே சொல்லிவிட்டாங்க. ஆனா இந்த கைலாச ஈத்திற்கு நம்ம நாட்டுல எத்தனையோ வகையான மலரை வச்சு 1000 வகையான மலர் செண்டு மல்லி குண்டு மல்லி ரோஜா மல்லி கனகாமரம் அது டிசம்பர் பூ அது இது பண்றங்க எத்தனையோ இருக்குது. ஆனா அந்த ஈஸ்வருக்கு என்ன பூ வச்சு படிப்பாங்க அவங்க கேள்வி.
எங்க நாட்டிலே கடவுளுக்கு எத்தனையோ வகையான மலரை வைத்து நாங்க பூஜிக்கிறோம். அந்த கைலாச வாசருக்கு மலை தேசத்துல என்ன பூ வச்சு படைக்கிறீங்க? அது எருக்கமும் மேலன் ஈசருக்கு அம்மா என்னாலும் குறையிருக்கும் ஜாதியோடைய அம்மா எருக்கும் வைத்து மட்டுமே எங்கள் ஈச பெருமானுக்கு வழிபடுவோம். அப்படி ஏத்துட்டுன்னு வச்சுக்கா எனக்கு இப்பதான் விட்டு போகாம வருது. எருக்கம் பூ வச்சு யாரும் சாமி கும்பிடுவாங்களா? நம்ம ஊர்ல எல்லாம் அப்படி எல்லாம் இல்ல கிடையாது. நாடி எருக்கும்பு வச்சு பெரியமா பரவாயில்ல நியாயமா குறைச்சு சொல்றேன். எருக்கும்பு வச்சு சாமி கும்பிடலாமா ஐயா? எருக்கம் பூ யாருக்கு வைக்கிறாங்க? நீ கேட்டு வந்துருங்க. செத்து போன குளத்துக்கு கல்யாணம் ஆகாத பிள்ளைங்களுக்கு எருக்கு முறுக்க வச்சு அது வாழை வளம் வெட்டி அது வெட்டி அது சாயங்கம் பண்ணி தான் எடுத்துட்டு போறாங்க கண்ணி கல்யாண பிள்ளைங்களுக்கு. ஆனா இந்த குறைச்சி சொல்ற எருக்கும் பூ வச்சு எங்க வீட்டுல எங்க சாமிக்கு முறை உதைக்கலாமா உதைக்க கூடாது. கடைசி வரைக்கும் தீர்ப்பு சொல்லாத போயிட்டுன்னு வச்சுக்க. எருக்கும் பூவும் ஆகாது. எம்மா உனக்கு வயசு எவ்வளவு? 50 வயசோ 40 வயசோ 60 வயசோ. ஆனா என்னோட பெரிய வயசு நீ. எருக்கும் பூ சாமிக்கு ஆகாது, கண்டிப்பா ஆகாது. விநாயகர் சாமி இல்லையே, சாமி இல்ல விநாயகர் சாமியில போனமா அது நான் கேக்குறேன். என்ன எம்மா எங்க கேரு அப்ப கதை கேக்குறீங்க? கதை எத்தனை வருஷமா இந்த என்ன கதை கேட்டுவீங்க என்னமோ கட்சி மாட்டா பாரு. கேளம்மா ராஜாத்தி எருக்கும் சொன்னது கவலை கோபம் வருது. நாங்கள் வணங்கக்கூடிய பரம கடவுளுக்கு 5 முகம், ஈஸ்வருக்கு 5 முகம். ஓம் நமச்சிவாய அந்த 5 எழுத்து மந்திரமுடைய கடவுளுக்கு 5 முகம். அந்த 5 முகத்தின் வெளிப்பாடாக 5 முகம் கொண்ட அந்த எருக்கும் பூவை, சுத்தமானது எருக்கும் பூ. நீங்க முல்லைப்பூல என்ன பண்றீங்க? கட்டுறது தலைக்கு வைக்கிறது எல்லாம் கட்டுறது இல்லம்மா. அந்த முல்லைப்பூ பெருகிறதுக்கு என்ன செய்யறீங்க? நாங்களும் நேருக்கு எதுவுமே பண்றோம். உரம் ஊரி எல்லாம் போடுறோம். உரம் போடுறீங்க, ஊரியா போடுறீங்க, மருந்து அடிக்கிறீங்க. மல்லிக்கு அதுக்குமே எல்லாம் வைக்கிறதா? எத்தனையோ செடி, எத்தனையோ இது இப்ப எது வந்துருச்சு, அது பேரு கடைக்கொல்லி, அது இது எல்லாமே வந்துருச்சு. அதை காட்டிலும் ஒரிஜினல் கொய்யா செடி வருதா? வரதுல அது ஒரிஜினல் மாஞ்செடி வருதா? எது கேட்டாலும் ஒட்டு செடி. இதெல்லாம் டூப்ளிகேட் தான். இறைவனால் படைத்தது ஒரே ஒரு எல்லா தாவரம் ஒண்ணுதான். ஆனா மனிதன் பூரா மாத்திட்டான். ஒன்னே ஒண்ணுதான் மாத்தல. இந்த எருக்கம், முறுக்கம், இந்த கண்டது போனது இங்க இருக்கிறது எல்லாத்தும் இதுதான் இந்த நம்ம கிராமத்துல இருக்கிறது. ஆகை காட்டிலும் எருக்க மலருக்கு 5 முகம். யாருக்கு? எருக்கம் பூவுக்கு 5 முகம். அந்த மலரை கொண்டு வந்து அந்த 5 முகம் படைத்த கடவுளுக்கு இந்த 5 முகம் படைத்த மலரை கொண்டு வந்து படைத்தால் இதை விட ஒரு பெரிய மலர் அவருக்கு திருப்தி அளிக்காது. முதல் காட்டிலும் எருக்கம்பூ, இரண்டாவது என்னது? வில்வம். என்ன சொன்னமா? சொல்லுடி வாய் திறந்து. வில்வம். ஏன்? அது காரணம் சுவாமியின் நெற்றிக்கண் வில்வம். சுவாமியின் நெற்றிக்கண்ணே வில்வமாக வந்து இந்த பூமியில் முளைந்தது. அதனால வில்வம் 2வது இடம். 3வது இடம் தெரியலையே, சொல்லுமா நீனே. நான் சொல்றேன், நீங்க கேட்டீங்களே தூ தானு. சாமிக்கு என்னன்னா பூ படுத்து பாத்தியா? உன் மல்லியோ முள்ளியோ உங்க சாமிக்கு வந்து உதவல. முதலாவது எருக்கம்பூ, 2வது வில்வம், 3வது அருகம்புல். நான் இத்தனை நாள் தெரியாது. நம்ம கோமட்ட கூதிங்களாட்டும் போச்சு. மாமனி கட்டிட்டு இத்தனை வருஷம் 60 பிள்ளை பெத்துட்டேன். சொல்லுப்பாங்க கூட தெரியல. மாட்டிக்கு போறேங்க. அப்படி இப்படி வாய் கொடுத்தா இப்படி கடிச்சு போடுவா. கந்துக்கணும் சாமி கம்முன்னு நம்மள தூத்து வாய் போட்டு சொல்லுமா சொல்லுமா. அப்படி இத்தனை மலரை கொண்டு வந்து படைத்தாலும் என் தெய்வ இத்தனை மலரை கொண்டு வந்து படைத்தாலும் என் தெய்வத்திற்கு உகந்தாத மலர் என் தெய்வம் ஏற்காது. நான் சொல்லக்கூடிய இந்த அருகு, தும்பை, அதை காட்டிலும் வில்வம், அதை விட காட்டிலும் இல்மான அந்த வெள்ளை அருக்கன், இது மட்டும்தான் என் சுவாமிக்கு உகந்த பூ. இப்ப தெரிஞ்சுக்காங்க. கேட்கங்கம்மா. நாளைக்கு தெரிஞ்சுக்கிறீங்களா? நீ கோடி கோடியா ரோஜா பூ போட்டாலும் என் சாமி ஏத்துக்காது. குட்டி நாளைக்கு இருந்து நாமளும் அப்படியே பண்றோம். என்ன பண்றது? 56 நாடுக்குது நம்மளுக்கு. எல்லா நாட்டுல போய் இருக்கிற இருக்கு எல்லாம் புடினுவேன். நம்ம வீட்டு பின்னாடி நெட்டு எல்லா பூ நெட்டு பூவை புடுங்கி சாமிக்கு வச்சா அந்த சாமி நம்மளுக்கே அந்த செடிக்கு நம்ம 100 சுவாமி எம்மா வாடி. நிறைய பேர் இப்படிதான் திரும்புறாங்க. பொண்ணு கிடைச்சா அடியோட பானை தூக்கின்னு போயிடலான்னு.
அப்படி கிடையாது. ஒரு செடியை கொண்டு வந்து நம்ம இடத்தில் நட வேண்டுமானால் செடிக்கு சாப விமோசனம் பெற வேண்டும். எப்படி? அந்த செடியை புடுங்கணும்னா கண்டிப்பா அது நமக்கு சாபம் விடும். அந்த சாப விமோசனம் நாம பெறணும், கண்டிப்பா விடுதலை ஆகணும். அதுல இருந்து தான் செடியை கொண்டு வந்து நம்ம வீட்டுல நட முடியும். மொத்தமா போய் செடியை கொண்டு நெட்னே வச்சுக்கோ, உன் குடும்பமே கொட்டச்சவராய் நடுவே யார் கொடுத்துருவா? பாத்தி அப்படியே போடுற மஞ்சள் புழக்க. கொடுத்தவரை போட்டு சொல்றீங்க. பிபி 100 இருக்குது. இன்னும் 10 போச்சுன்னா போயிருக்கலாமா? பட்டுன்னு போயிருக்கா. இன்னும் 10 ஏய் பட்டு ஆட்டு பட்டு உண்மையா குறைச்ச அப்படி ஜனாடி பண்ண கூதி இறந்துட்டு போறவங்க அப்படி கேவலம் பேசுற உடனே நீங்க தூக்கி குடிச்சிட்டீங்க. அவளோட டீ-ஷர்ட் போடுங்க, அப்படி பூமி கால் தெரியாது விட்டுங்க. கம்மிட்டு பறிச்சு போவோம். மாமா வரட்டும், கம்மனி நீ சொல்லிட்டேன் மனசு கேட்கல குட்டி. சரிம்மா அம்மா, இது இப்படி எல்லாம் சொல்லி இருந்தாலும் எங்க ஊர்ல பார்த்தா வீடு மாட மாளிகை கூட கோபுரம் அடுக்கடுக்கா இருக்கு. அதெல்லாம் நாங்க குடியிருக்கிறீங்க. அந்த மலை தேசத்துல நீங்க எப்படிமா குடியிருக்கிறீங்க? ஆமாமா அப்படித்தானே? அப்படியேம்மா கேள்வி. ஆவாரந்தலை அதை ஒடித்து தாவாரங்களாய் இறக்கி அந்த தாவாரத்தில் இருந்து தகுந்த குறி சொல்வோம். பொன்னை தலை ஒடித்து குடிசைகள் அமைத்து அந்த குடிசையில் இருந்து நாங்கள் வரக்கூடியவருக்கு கோடி புண்ணியம் செய்யக்கூடிய அந்த செயலை செய்வோம். அப்படியா? ஏமா அதெல்லாம் ஒழுகுறது தெரியுமா? அது பேஞ்சா ஒழுகாது. ஏன்? உங்களுக்கு மாடிலாம் பாலா பிடிக்கும். அந்த ஆணி அடிச்சுக்கிட்டாலும் சொட்டு சொட்டுன்னு ஒழுகுது. ஏடி நம்ம ஊடெல்லாம் பாத்தியா? எம்மோட செங்கல் சிமெண்ட் நல்லது கெட்டது ஜல்லி அது செய்யறவங்களுக்கு 1000 ரூபாய் கூலி கொடுத்துவே கூதியில புண்ணியம் கிடையாது. அம்மூட்டு பண்ணி கூட உங்களுக்கு போய் எப்படி எம்மே உங்களுக்கு அவ்வளவு கருமம் பிடிச்ச நாடு. தர்மம் நாடு. இன்னைக்கு உடனடி நானும் கம்முடுங்க நானும் விட மாட்டேன். கரும்பு பிடிச்சினாரு. போன் பண்ற பையன் 108 வந்து தூக்கி போய் அழிச்சுட்டோம். கரும்புடிச்ச நாடுன்றாலே பரவாயில்லையம்மா. வாங்கி தர்றதுக்கு நம்ம நாட்டுக்கு வந்துட்டு எங்க நாடை பத்தி கரும்புடிச்ச நாடு பரவாயில்லையா? தெரியாமா? நியாயத்தை கேட்க மாட்டேன். ஏய் ஜனாடிய என்ன இருக்கா இன்னும் கொஞ்ச நேரம் போடுக்கலாம். அப்புறம் நானே பாரு சாப்பிடுறதுக்கு தூக்கிட்டு என்ன அடக்கட்டும் வாங்கிக்கிட்டு நிக்க வந்திருக்கிற கம்பெனி இருக்கு நான் கெட்டு போட்டு போறேன். சரி ரூடி சரிம்மா இருக்கட்டும். ஏய் அண்ணா எங்க அம்மா அங்கெல்லாம் எந்த பிரச்சனை நல்லா இருக்குதாப்பா? நெக்ஸ்ட் அவர்கிட்ட ஆபரேஷன் பண்ணுங்க. யாருக்கு? கண்ணா அது தூங்காது. யாருக்கு? எதை நான் தேடிட்டேன் ஒட்டிய குத்துக்கு எல்லாரும் புத்தருக்கு வராங்க உண்ட பாட்டா அவள் ராஜா நாங்க யாருக்காரும் எப்படி கம்முட்டு பலகாரம் மாத்தி வச்சு
இப்போ புரிஞ்சே தெரிஞ்சுக்கேன். சரி குட்டி, இதெல்லாம் சொல்லிட்டாங்க. இப்படி எல்லாம் பேசினா எங்கடி லால் கோல் இல்லாது அப்படி திரும்புவாங்கன்னு இவன் தப்பா பேசுவாங்க. பாக்கிறவங்க காரி அங்க துப்புவாங்க. எத்தனை நாட்டுக்கு போவோம் எல்லாத்தாரும் நம்மள பத்தி விரிச்சு எல்லாத்தையும் சொல்லி பின்னேடா, பின்ன. மான மரியாதை போய் மண்டலிச்சு போயிடும். சரி நம்ம ஆட கோடு காயலாம். இதுதான் டீச்சர் மாதிரி இருக்கிறாங்க. அம்மா வாருங்கள். அம்மே பிடிச்சிருக்கு. காலமா முக்காலம். எங்க அக்கா காலம். அக்கா அப்பப்போ கொஞ்சம் லூஸ் ஆயிடுவா, நல்லா ஆயிடுவா, திரும்ப லூஸ் ஆயிடுவா. என்ன பண்றது, காலமெல்லாம் அவ்வளோ ஓரி ஆகும். ஏன்னாடி குத்தி என்னமோ சொல்லிட்டு வர புலம்பிட்டு வர. எங்க அக்கா இது மாதிரி கேளு குறைச்சி அப்படியே திக்குன்னு சோளக்காடு பொம்மையா நிக்கணும். கேளு கண்ணினு பின்ன பின்ன. ஆமா கேளுக்கா. ஏய் இங்க பாரும்மா கொர்ற. காலமா முக்காலம். மழைக்காலம், வெயில் காலம், குளிர்காலம். இந்த மழைக்காலத்துல என்ன பண்ணுவீங்க, குளிர்காலத்துல என்ன செய்வீங்க, வெயில் காலத்துல என்ன செய்வீங்க, அது எனக்கு சொல்லணுமா? அம்மா, இத்தனை கேள்வி என்ன கேட்டேன். நான் ஒரே ஒரு கேள்வி உங்களுக்கு திருப்பி கேட்கலாம். கேளம்மா. இது என்ன உனக்கு அதுல நல்லா பேசிக்கிறேன். இங்க பாரு, நம்ம இத்தனை கேள்வி கேட்கறோங்க. ஒரு கேள்விதான் கேட்கறேன். கேட்கக்கூடிய என்ன கணக்கு? அது கேட்க மாட்டேங்குது. நான் கேட்கறேன் உனக்கா இதே பீக்குதியா இருக்காங்க. அப்படி இப்படி அக்கா மாட்டிக்கினா நீதாடி காப்பாத்து. நான் தப்பிச்சுட்டு போறேன். அப்படியே போக கொடுத்து. சரி கேட்டு என்ன என்ன கேள்வி அக்கா? அம்மா, மழைக்காலமான நீங்க என்ன பண்ணுவீங்க? மழைக்காலம்னா என்ன போய் பண்றதெல்லாம் வீட்டுலயே சளி பிடிச்சிக்கோ, ஜுரம் வந்துடும், ஆஸ்பத்திரி போய் காய் கால போனா நாளை வீட்டு வெளியே வரேன். அரண்மனையை விட்டு வெளியே வர. வெயில் காலமான வெயில் காலம்னா செருப்பு போட்டு நடக்கவங்க எல்லாம் சும்மா. நாங்களாம் ராணிங்க வீட்டு விட்டாலும் வெளியே வரல. உள்ளாவ காத்துக்கிறது. குளிர்காலமான குளிர்காலம் என்ன பையன் போத்திக்கணும். அம்மா பெட்ஷீட் போட்டுக்கிறதா. ஆம்பளை இல்லைன்னா யாரும் ஒருத்தர் போட்டு படுத்து நிற்கிறதா குளிருக்கு நல்லா இருக்குது. அதுக்கான பையன் சும்மா இருக்கிறான். ஏமா நீ அந்த மாதிரி எதுவும் பண்ணிக்கிறேம்மா சொல்லு. வெக்கப்பாடத்தை பார்த்தா நம்ம அதுக்கு இது உண்டுதான். உண்டு. நல்லா பாரு, ஆம்பளை இல்லைன்னா குளிர்காலம் வந்துச்சுன்னா அது பனிக்காலம். பனிக்காலம். பனிக்காலம் குளிர்காலம் ரெண்டு ஒண்ணுதான் பனிக்காலம். பனிக்காலம் குளிர்காலம் ரெண்டு ரெண்டு ஒண்ணுதான். சொல்லுமா, என்ன பண்ணுவீங்க? எல்லாம் பீச்சு போய் படுத்துவோம். உங்களுக்கு இதான வேலை. ஆனா நாங்கள் எப்பொழுதும் எங்கள் குலத்தொழிலை விட்டு கொடுக்க மாட்டோம். பனிக்காலம் ஆனால் பட்டணமாக சென்று உங்கள் ஊரை போல இந்த தேசம் எங்குள்ளதோ உலக 56 தேசம், அங்கம் அங்கம் கலிங்கம் காஷ்மீரம் சீனா சிந்தி நேபாளம் கொச்சி கொடுக்கு விராடம் பாண்டியம் பல்லவம் என்று சொல்லக்கூடிய இத்தனை தேசங்களையும் சுற்றி 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 வந்து நாங்கள் பனிக்காலத்தில் குறி சொல்வோம். நீங்க பனிக்காலத்துல பேச்சு போட்டு மூடின்னு படுத்து பெட்ரூம் விட்டு வெளியே வர மாட்டேங்க. நாங்க குறி சொல்லுவோம். எங்கள் உழைப்பை நாங்கள் விற்குவோம். அந்த உழைப்புக்கு ஏற்ற ஊதியத்தை கொண்டு போய் எங்கள் இல்லத்தில் சேர்த்து நாங்க அதுதான் சாப்பிடுவோம். சொல்லுவீங்களா யானை அப்படி இப்படி அவர் பேசிக்கிட்டு சொல்லிவிட்டீங்களா? கோழி பேன அதான் மசுருக்கணும் உசுருக்கூடாது. நெருப்பு வச்சு நான் அவங்க வீட்டுக்கு இல்ல குட்டி ஏதோ ஒரு கேள்விதான் கேட்டு நானும் விட்டா முன்னாடி நம்மளே சும்மாவா காணிக்கின்றன்னு சொல்லி போட்டு குத்தி காட்டுற மாதிரியே பேசுற குட்டி. சத்தியமா பூஜை கூட பழிக்கிறது போய் சாவு. போய் சாகு. என்னடா பூஜை சாகணும் நானே பூஜை எனக்கு ஒண்ணு கூட வெள்ளமான சர்க்கரையான குழந்தை குடிய கட்டாக்கிட்டு போடுங்க பாருங்க. ஒண்ணு கூட ஒருத்தர் கூட என் வீட்டு பாருங்க. நாட்டிலும் சரி என் வீட்டும் சரி ஒண்ணு கூட மதிக்கிறது இல்லை. பார்த்தா ஒண்ணு கூட மதிக்கிறது இல்லை. நானாலே அவங்களுக்கு கேவலாகி போயிடுச்சு. அப்படியெல்லாம் இல்லை. நான் காமாட்சியம்மா மாதிரி வாமா குறமாதிரி கூட்டு சண்டை வச்சிருவாளாட்டுக்குது. பனிக்காலானா பட்டணம் எல்லாம் சேர்ந்து நீ குறி சொல்லுவீங்க. சரி வெயில் காலம் நான் பண்ணுவீங்க. வெயில் காலமானாக்க வெளியே சென்று எல்லாருக்கும் குறி சொல்லுவோம். குளிர்காலமான குடிசையில இருந்து குறி சொல்லுவோம். அப்படியா? மழைக்காலம் வந்தா மழைக்காலம் வந்தா எங்கேயும் போக மாட்டோம். இருக்கும் அந்த காலத்துல தான் எங்க பசியை தீக்கணும் இல்லையா? அந்த காலத்துல தான் நாங்க எல்லா பண்ணையும் விவசாயமும் செய்வோம். அப்படியா? ஆமா. சரி விவசாயம் சொல்லிட்டு அந்த மழை நாட்டுல சாப்பிடறதுக்கு எப்படி எப்படி என்ன பண்ணுவீங்க? என்ன செய்யறீங்க? அப்படி நாங்களே விதவிதமா அறுசுவை பதார்த்தம் டைமுக்கு ஒண்ணு அப்படியே இது மேல வந்து வைக்கணும். எது மேல? டைனிங் டேபிள் மேல. அப்படி நம்ம அப்படியே கால் மேல கால் போட்டு பீஸா பர்கர் இதுக்கு நல்லா இருக்கிறதுல சரிமா? சரி, அதனால உங்க நேரத்துல சாப்பாடு பாறை மேல் வீழையும்
திருநாட்டில் உங்க மாதிரி இடத்துல விவசாயம் பண்ண மாட்டோம். பாறை மேலதான் நெல்லு விளை. மூடுவாய் மூடி வச்சா அப்படி இந்த பக்கம் இடிச்சு அந்த பக்கம் கடுவா போல அப்படி கப்புன்னு வந்து இல்லையா பின்ன என்னடி கடை கேட்கறவன் தேனை அண்ணா வண்டியில நெய் வலியுமா அத்தா வித்தால கறி இறக்கோடிக்கு போனாலும் கத்தால முள்ளு கொத்தோடி ஏற்கா பயத்தை பாலா போச்சா பழைய கறி நாய் எடுத்துன்னு போச்சா நெத்தல் எடுக்கிறது சரி, எல்லாம் இருக்கிறதெல்லாம் கிட்டணும். உங்க பாப்பா எல்லாம் முகமீசமா சேவிங் பண்ணா நெஞ்சு பேரு கொஞ்சம் சேவிங் பண்ண கூடாது. அது அதிர்ஷ்டம் போயிரும். எங்க மாமா பண்ணக்கூடாது நீட்டாரு. அது ஏன்டி உனக்கு மட்டும் அப்படி அதான் நான் முன்னே கிராஸ்ன்னு சொன்னேன்ல. திருப்பி ஏண்டி கேக்குறேன் நோண்டி நோண்டி. ஓ அப்படி விருடி நான் ஆம்பளை பிறவி ஆனா பெண்மணியே பிறந்துட்டேன். 5 வேலை சரியா இல்ல ஒன்னு அப்படி இப்படி தான் இருக்கும். நாம தான் அட்ஜஸ்ட் பண்ணி போய் ரொம்ப சங்கடமா இருக்கா எதுக்கு நீ பேசலன்னு அதனால சொல்லுமா என்ன சொல்றேன். பாறை மேல் நெல்விளையும் எங்கள் தாய் திருநாட்டில் எப்படி 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 பால்வழி அந்த உலகத்துல வளருவா பாருங்க யார் ஏமாந்துருக்கிறாங்க வாங்க. அறிவு இருந்தா எங்களுடைய எந்த நாடு மலை நாடு. அந்த மலையில மண் வளம் கம்மி. அதாவது பாறையும் குட்டக்காடும் இந்த மாதிரிதான் இருக்கும். அந்த நெல்லுடைய பயிர் வேர் எவ்வளவு இருக்குது? அவ்வளவு வந்துருதா உனக்கு? இவ்வளவு அது அடிக்க அந்த பாறை மேல மண்ணை கொட்டுவோம். அந்த பாறை மேல மண்ணை கொட்டி நீங்க எப்படி இந்த கழனி கைனி கண்டது போனதுன்னு சொல்றீங்க பாரு, அப்படி வரப்பு வாரியா பிரிப்போம். பிரித்து அதன்படி நாங்கள் விவசாயம் செய்வோம். 2 அடி 3 அடிக்கு மண் இருக்கும் பாறைக்கு மேல. சரி சரி. இப்ப எது மேல விளையுது? பாறை மேல. ஆமா. மரமண்டு உண்டு மத்தாளம் கொட்டுதான் மாமரத்து மயிலு மச்சான தேடுதான் பூ மரத்து குயிலு. நான் கூட என்னமோ பாறை மேல எப்படி வேலையுமா அப்படின்னு யோசனை இருந்துச்சு. ஆனா தெளிவா அந்த பாறை மேல மண்ணை போட்டு அதுக்கு திருக்குட்டி ஒரு சந்தேகம் எனக்கு இன்னொரு சந்தேகம் வந்து சிறுகுட்டி எப்படி தண்ணி பாசுவாங்க அது கேளுக்கா. கேள்வி குட்டி உனக்கு ஒரு வாய்ப்பு. அப்படியெல்லாம் இருந்தாலும் அந்த நீங்க அந்த நெல் பயிர் எல்லாம் நட்டு வச்சிருக்கீங்க விளைக்கூடிய நெல்லுக்கு அதுக்கு எப்படி நீர் பாசுவீங்க? தேனூரேகி மலை போலியோம் எங்கள் பாறை மேல் விளையக்கூடிய நெல்லுக்கு தேனே எப்படி தேனே பாசுறன்னு கேக்குறீங்க? அம்மா கதிர கடவன் ஒளிபட்டு மலை நாட்டிலே எத்தனையோ தேன் மா பலா வாழை என்று சொல்லக்கூடிய கனியும் முக்கணிகளும் சரி தேனும் சரி அந்த வெப்பத்திற்கு உருகி அப்படியே ஆறா வரும். உருகி ஆறா வரும் அந்த தேனு. ஆமா, தேனும் மா பலா வாழை இதெல்லாம் ரொம்ப வெப்பம். மலை நாட்டுல குளிர்ச்சியும் இருக்கும், அதே காட்டிலும் வெப்பமும் இருக்கும். அப்படி வெப்பமா இருக்கக்கூடிய தருணத்துல அந்த ஆறாக வரக்கூடிய தேனை நாங்கள் பாத்தி கட்டி எங்கள் நெல் கயனிக்கு நீராய் பாய்ச்சுவோம். ஆனா அவங்க நாட்டு நீதியானது தேனுருகி அப்படியே மழையா கொஞ்சம் வந்து அந்த நெல்லு காய்தான். நான் போர் போட்டா கூட தண்ணி வரத்துக்கு போனேன். ஆனா அவங்க அப்படியே தண்ணி மாதிரி சொல்லிடுறாங்க உங்களுக்கு நீதியான நாடு இல்ல, எங்களுக்கு நீதியான நாடுன்னு. ஓ அவங்கள்தால நீதியான நாடு, நம்மள்தால கூதியான அப்படியாட்டம் தான் இது. சரி அது எவ்வளவு ஹைட்டு வளரும்? இந்த தேனாய் பாசக்கூடிய நெல் எவ்வளவு உயரம் வளரும்? இதுதானே அடி மூங்கில் போல் சென்னானோடி
மூங்கிலை விட 2 அடி அதிகமாகத்தான் வளரும். அப்படியே இப்படி நீரை போட்டுடலாம். அப்படியே நான் குறைச்சி பார்க்காத கண்டது போனதெல்லாம் சொல்லுவா. குடும்பத்துல சண்டை வைக்க வாடும். இங்க மூங்கில் மாதிரி உயர்ந்த எங்கடையும் உயர்ந்து மூங்கில் மாதிரி நாமெல்லாம் என்னென்ன பாடுறோம். தலை போடுறேன் நம்ம நாட்டுல வளர்றதுலயே சொல் கேக்குது பேசுறியா? தலை போடுறோம் உரம் போடுறோம் கண்டது போனது போட்டு அதே நாடி கட்டுக்கட்டா பணம் 500 நோட்டு போட்டோம். அப்ப கூட வளரல. அவ்வளோ வேலை செஞ்சு களை தெரிஞ்சு ஏறு ஓட்டி அதே பண்ணி இதே பண்ணா கூட அந்த தண்ணி இந்த தண்ணி ஊத்தி உரம் ஊரியா போட்டு ஊத்தி பார்த்தோம். மூத்திரம் கூட பீப்பேண்டா கூட உரம் நல்லா தண்ணிக்கான நான் முந்தா நேரத்து 4 டைம் போயிட்டேன். உண்மைதான். நம்ம போய் காலையில காலைக்கடை கழிக்கிறது பாரு, அதுவும் அந்த கழிவும் நல்ல உரம் தான். அது நம்ம மனுஷனுக்கு யாரும் தெரியுதுல்ல. ஆமா, உண்மையிலேயே அந்த நம்ம ஒரு வாரம் கழிச்சு பாரு, நாம போய் அந்த உட்காந்துட்டு அந்த கழுவி உட்காந்துட்டு வந்தோங்க பாரு. ஆமா, அந்த இடத்துல நல்ல புசு புசுன்னு புல்லு மழை. ஆமா நான் பாத்துக்க அதுக்கெல்லாம் போவியா உண்மை. அதுக்கெல்லாம் என் கையில பேரத்தே நான் சத்தியமா நல்லா நெல்லு வட்டுன்னு மூட்டெல்லாம் பண்ணா கூட இந்த முட்டிக்கு மேல வரதுக்கான. ஆனா இவங்க நாட்டுல மட்டும் சரி அது எப்படி அறுவடை செய்யறீங்க? ஒவ்வொருத்தர் கேளுங்க ஆனா ஒருத்தர் கேளுங்க. அது எப்படி அறுவடை செய்வீங்க? என்ன பண்ணுவீங்க? எப்படி அறுத்து எப்படி அறுவடையே அதுதானே. ஆமா, அடி மாடு கட்டி போரடித்தாள் மாறாது சென்னல். இந்த ஜென்மத்துக்கும் எங்க நெல்ல போய் மாடு கட்டி போரடித்தா மாளாது. அப்படி மாளாது என்று சொல்லி ஆணை கட்டி போரடிப்போம், யானையை கட்டி தான் போரடிப்போம் எங்க நெல்லு. எப்படி எப்படி குட்டி இல்ல நம்ம யானைய பார்த்தாக்கல நம்ம சாரி நம்ம கைக்கு சிக்கிறது இல்ல. மோத்திரம் விட்டு ஓடிடுறான். பட்டாசு வெடிக்கிறதா நம்ம அரை மேல பட்டத்தை யானைக்குது. ஆனா அதை பார்த்தாலே கை கால மூத்தமே ஊத்திட்டோம். இவங்க பார்த்தா யானை கட்டி போடு அடிப்பாங்களாண்டி. மூட்டி வராது என்னாடி கேதி அம்மா ஏமா எப்படி யானை கட்டி எப்படி போரடிப்போம்? எங்கள் நீர்த்திற்கு வரக்கூடிய நேரத்தில் இந்த மாதிரி வெயில் காலத்துல மழை காலத்துல வெயில் காலத்துல என்ன பண்ணுவோம்? யானை நீர் இருந்த வரும். அது வரக்கூடிய வழியில் நாங்கள் அறுக்கக்கூடிய சென்னலை கொண்டு போய் அதன் வழியில் போடுவோம். வர ஒரு மெதி போக ஒரு மெதி, இப்படி மெதிச்சாலும் நெல்மணி பூரா விழுந்துரும். கீழே விழுந்த உடனே நாங்கள் அந்த பிள்ளை எல்லாம் தனியை எடுத்து விட்டு நெல்லை மட்டும் இல்லறதுக்கு எடுத்து போவோம். இதுதான் 1200 ரூபாய் கொடுக்குறோங்க நெல். அதை கூட கட்டி அடிக்கணும்னு அவசியம் கிடையாது. அதே வழியில போட்டா போதும், மெரிச்சிட்டு போயிடும். அது பாட்டு வந்து மெரிக்கும். காசு கொடுத்தா கூட இல்லடி அம்மா போட்டு விட்டு அதே மெரிச்சிட்டு வரைக்கிறாங்களா கவுளி பழிச்சுக்கோ. நான் என்ன சொல்றேன்னா அந்த அடிக்கிற நெல்லு ஒரு கட்டுக்கு எவ்வளவு ஆகும்? ஒரு கட்டுக்கு 3 மரக்கா. போய் மிஷின் அயல கேட்டா போ. ஏமா பெரியாமா மரக்கான என்னது? 6 மரக்கான 3 மரக்கான எவ்வளவு? வல்ல வேற மரக்கா வேற. மாமா கதை வேற கேக்குற. வல்ல வேற மரக்கா வேற. இரு ஒரு மரக்காவுக்கு 6 வல்லம். இதோ சொல்றாரு பாரு. எங்க பெரியம்மா தான் ஆட்டம் பாக்குறது. ஏமா மறக்க வேணாம். ஏமா மரக்கா வேற வல்லம் வேற. மறக்கான என்னது? அது தெரிஞ்சு அவிய ஆட்டம் பாக்குறான். கதை கேக்குறேன்றாங்க. வல்லம் தெரியல, மரக்கா தெரியல, படி தெரியல, மானம் தெரியல. மரக்கா வேற, வல்லம் வேற, படி வேற, மானம் வேற. மரக்கா எப்படி இருக்கும்? இந்த இது நம்ம இதை போசியாட்டம் கூசாக்கும் பாரு. முன்னாடி கூசா இப்படி அகலமாக்கும் பாரு. அத்தான் மரக்கா. அப்படி இப்படி ஆகும். எங்கள் கட்டு கதிர ஆகும். எங்கள் கட்டு கதிரிக்கு 3 மரக்காய் ஒரு கட்டுக்கு. ஒரு மான் கூட ஆடுறாரு. எங்க போயின்னு போகுது கேள்வி கேட்கட்டுமா? சரி, இதெல்லாம் போட்டோம். உங்க நாட்டில் ஒரு ஒற்றுமைகள் எப்படி என்னன்னு அடிக்கிறியும் நகனுமே
கீரியும் நாகனும் கீரி என்று சொல்லக்கூடிய கீரி பிள்ளையும் நாகப்பாம்பும் ஒரே கூண்டில் பால் அருந்தும். அப்படியா? கீரி பிள்ளைக்கும் நாகப்பாம்புக்கும் ஒண்ணுக்கு ஆகாது எதிரிங்க. ஆனா எங்க நாட்டுல அப்படி கிடையாது. கீரியும் நாகனும் பால் அருந்தும் ஒரே கூண்டில். ஏன் அப்படி உங்க நாட்டு மட்டும் எங்க நாடு தர்மமான் வாய்ந்த நாடு, தர்மபுத்திரர் பிறந்த நாடு, புண்ணியம் செய்த நாடு. இந்த பூலோகத்தில் உடைய அந்த இந்திர பெருமானும் தேவேந்திர மகாராஜனும் அவர் மனைவி இந்திராணியும் வந்து அமர்ந்த நாடு. எத்தனையோ யாகங்கள் யஜ்யங்கள் எத்தனையோ புண்ணிய பூசைகள் செய்த நாடு எங்கள் திருநாடு. இந்த நாடு சுடுகாடு. அப்படின்னா நம்ம புலம்பதுக்கிற நாடு நம்மளுக்கு செத்து போயிட்டான்ற மலை போட்டு வேற என்ன சொல்லல. கத்தனா என்ன ஏன் குட்டியோட இல்லாட்டு ஆடுறான்றாங்க. உங்களுக்கு கோவமே வரல குட்டி? கோவம் வருது. கப்போட மூடி குட்டி மேல புடின்ற நாடு எப்படி உடச்ச பைசா போடிக்கற. சரிம்மா, எப்படி அதிர்ச்சி ஒற்றுமை இதா இருக்குதா இல்ல வேற ஏதாச்சும் இருக்குதாம்மா? சொல்லுங்க. என்ன தப்பு பாருங்க. திருநாடு நாடு சுடுகாடு. லக்கத்துக்கு வந்து நாட்டு நின்று சுடுகாடு. உன் ரேகையை காட்டு. கையே காட்டாது யாருக்கு நினைக்குது. பங்க பண்ணி போடுவா. இல்லையம்மா, உன் ரேகையை பார்க்கலாம். சினிமா பால்ல காட்டுறோம். இல்ல இந்த அம்மாவை பார்க்கலாம். கொஞ்சம் ஒரே செகண்ட். சரி, நல்லா டேஸ்ட் புரியுது. சரி குறைச்சி கேட்டா நல்லதா குட்டி எதனா அப்படி இப்படி யாரும் சொல்ல மாட்டாங்க. உன் ரேகையை பார்த்தா நான் வேற எதுவும் சொல்ல வரல. உன் மன சஞ்சலத்தை பத்தி பேச வரல. ஆனா உன் உடல இருக்கக்கூடிய அந்த கஷ்டத்தை மட்டும் சொல்ல வரேன். சொல்லுமா. அம்மா, உனக்கு 7 நாளாவது சக்கரை வந்து. அம்மா, இன்னோட 11 நாளாவது உனக்கு பிபி சுகர் வந்து. அது மட்டும் இல்லம்மா, இன்னும் 2 நாள் உனக்கு ஹார்ட் அட்டாக் வரப்போகுது. ஐயோ அம்மா சாவ மாட்டேங்க. அம்மா, அது மட்டும் இல்லம்மா, உன் பல்லெல்லாம் சொத்த பல்லாகி விழப்போகுது. ஆயிரத்துக்கு கொஞ்சம் ஆயிலே வருது. இப்ப திறந்த வாயை முடலாமா, பூரா ஈசல பூரா உள்ள தூர போகுது. பிபிக்கு தாண்டி சுகர் தாண்டி செத்து போயிருவா. இன்னும் 10 நாள் குட்டி மயக்கம் வருது. குட்டி பிடிங்க. எப்ப போறதா இன்னும் 10 நாள் தான் இருந்துட்டு போடி. நல்லா பாரு. அந்த சாவிக்கு பொருத்தி மாதிரி தான் நானெல்லாம் சத்தியமா உயிர் போன கூட வலி தெரியாது போயிடணும். வலிக்கவே கூடாது உயிர் போறது. ஆனா சாகத்துக்குள்ள தேவடிய மாமியாக்கிற பத்தியா அவளை எப்படி என்ன போட்டு தள்ளி போட்டு அவ தாய் மட்டும் அவளை போட்டு தள்ளி நீ வாங்கி வச்சுக்கா. நீ போயிட்டு நான் வாங்கி சொல்லிக்கிறேன். நீ போயிட்டு நான் வாங்கி வச்சுக்கிறேன். சரிமா, சொல்லுங்க. அது மட்டும் கிடையாது. யார் என்னமா? கோ என்று சொல்லக்கூடிய பசுவும் குள்ளநரியும் ஒரே நீர்த்துறையில் நீர் அருந்தும். அதாவது பசுவும் புலியும் ஒரே நீர்த்துறையில் நீர் அருந்தும். அந்த பசுவும் புலியும் பார்த்தா விடுறதில்ல. நம்ம எங்க நாட்டுல எல்லாம் பார்த்தா வேறுபட்டு ஒரு சண்டை வரும். எங்க நாட்டுல எல்லாம் பார்த்துட்டா துண்டு துண்டா சாப்பிடும். ஆனா எங்கள் நாட்டில் அப்படி கிடையாது. ஒற்றுமையாக வாடும். எங்க நாடு முன்னையே சொன்ன மாதிரி புண்ணியம் செய்த நாடு. உங்கள் நாடு கருமம் செய்த நாடு. நிறுத்து இந்த நீரை போட்டு. அது மட்டும் கிடையாது. குள்ளநரியும் கோழியும் ஒரே குண்டில் கண்டிப்பா அப்படியே எடுத்து போட்டுட்டு வச்சுக்க. ரப்பா அடிச்சுக்கும். இதுக்குள்ள 10 கோழி குஞ்சு கேடுச்சு. ஆசையா வளர்க்கலான்னு வாங்கி வந்து விட்டுங்க. அந்த குள்ளநரி கொட்டையை கடிச்சு முடிச்சு எங்க இருந்து வந்துச்சே தெரியல. அந்த குஞ்சு பூரா தின்னு ஒண்ணுல புடிச்சுட்டு போயிச்சிருக்கானே. செத்து போச்சு. ஆனா இவங்களுக்கு ஒரே கூண்டுல மூடி வைக்கிறாங்களா என்ன? கேட்டா புண்ணியமானதுன்னு வாங்க. அதே மாதிரி கேட்டா சுடகாடுன்னு வாங்க. நமக்கு என்ன நம்ம வாங்க குடிப்பானே. உனக்கு அப்படி ஜில்லுன்னு இருக்குது. இப்ப அப்படி எப்ப எங்க நாடு சொல்றாரு ஆகணும் அப்படி எதிர்பார்க்கறியா? ஐயோ குட்டி மணி அடிக்குது. சொல்றது அந்த மாதிரி மணி அடிக்குது. ஒருவேளை ஆயிடுமா? ஆனா நம்ம 100 பேர் மட்டும் இருக்கணும். 3 பேர் மட்டும் போல கூட பரவாயில்ல. நாளை கூதிய கூட ஆம்பளை போனா போய் பாப்பேன். நான் ஆம்பளை தேடிக்குவோம். நம்ம ஆள்கார் பயங்கறாங்க. யாரு அவங்க உனக்கு தான் தெரியுமா? இருந்தாலும் சரி, எங்க வீட்டுக்கு வந்தத உடனே எங்களுக்கு ஒரு சந்தேகம். என்னம்மா?
அது சொல்றது எனக்கு புரியாது. அதாவது மழை குறைத்து நீ வீட்டிற்கு வந்து விட்டாய் என்று தெரிந்த உடனே இந்த மார்புக்கு நேர கவுளி ஆகப்பட்டது லொக்கு 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 லொக்குன்னு பாடம் சொல்லிச்சு. அதுக்கு என்னமா பலன் அது சொன்னா நாங்க தெரிஞ்சுப்போம். இதுதானே ஆமாமா, மார்புக்கு நேரா அந்த கவுளி பாடம் சொல்கிறது. மார்புக்கு நேர் கவளி. ஓடுறாங்க மார்புக்கினாரே கவலை சொன்னால் மலை போல தரங்கள் வந்து சேரும். அப்படியா சேட்டம் வேற கேளுமா, பழங்கத்தால் தான் தண்ணி சேரும் சேரும். உனக்கு என்ன நம்மளுக்கு காசு கேடு வகை தான் காசு பணம் நல்லது கேட்டலாம் எல்லாம் வாட்டு என்ன குறைவாக்குது நம்ம மாமாதான் ராமான கலைஞ்சும் இருக்குது. ஆமா. லட்சுமி என்ற கலைஞ்சும் இருக்குது. எந்த பொருள் மீது கை வைத்தாலும் ஓங்கி ஓங்கி வளரக்கூடிய தடராஜப்படுத்த கை நம்ம கிட்ட வந்து சேரும். அப்படியா அவங்ககிட்டே போகும். அப்படி பாய் இன்னொன்னு கேட்கறேன் கேளு கேளு கேளு. நான் கேட்கக்கூடிய கேள்விக்கு சரியாக ஒன்றொன்றா கேட்கும் போது சரியான பதிலை உரைத்தாய். ஊரு தேசம் எந்தரைக்கு உரைக்கும் போது அந்த உச்சியில் இருக்கக்கூடிய கவுளியாகப்பட்டது லொக்கு 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 லொக்குல உரைத்துக் கொண்டிருக்கிறது. அதனுடைய பலன்கள் என்ன? அடி உச்சி உச்சியில் கவலை என்று சொன்னால் ஆமா கண்டிப்பா உங்களுக்கு நல்ல செல்வம் பெறும். அப்படியா இருக்கட்டும், செல்வம் தானே வரட்டும் வரட்டும். எவ்வளவு வந்தாலும் என்னால தியானம் தொடரத்துல. எப்படி குட்டி வேணாண்ட பழக்கம் வாயில வர்றதுல நாங்கெல்லாம் அப்படி இல்லை. நம்மளே தேடி வர லட்சுமி நாமே